சுறுசுறு செய்திகளுடன் உங்கள் தமிழ் நியூஸ். வணக்கம். தமிழ் நியூஸின் இன்றைய செய்திகள். வணக்கம். தமிழ் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். திருத்தணி நகரத்தில் அதிமுக சார்பில் பூத் கமிட்டி அமைப்பது குறித்த ஆலோசனை கூட்டம் நகர செயலாளர் சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் பி. வி. ரமணா, முன்னாள் MP கோ. ஹரி ஆகியோர் பங்கேற்பு. இனி விரிவான செய்தி. திருத்தணி நகரத்தில் அதிமுக சார்பில் பூத் கமிட்டி அமைப்பது குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சித்தூர் சாலையில் உள்ள சாய்பாபா திருமண மண்டபம், அரக்கோணம் சாலையில் உள்ள பாகநாடி ரெட்டிவாரி திருமண மண்டபத்திலும் மற்றும் பெரிய தெரு ரெட்டிக்குளம் அருகிலும் திருத்தணி நகர அதிமுக பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் திருத்தணி நகர செயலாளர் சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளருமான பி. வி. ரமணா, முன்னாள் அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினரும் அதிமுக அமைப்பு செயலாளருமான கோ. ஹரி கலந்து கொண்டு பூத் கமிட்டி அமைப்பது குறித்து பல்வேறு ஆலோசனைகளை பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் திருவள்ளூர் காஞ்சி மாவட்ட ஆவின் தலைவர் வேளஞ்சேரி கவிச்சந்திரன், முன்னாள் நகர் அவைத்தலைவர் குப்புசாமி, நகர அவைத்தலைவர் மாசிலாமணி, நகர துணை செயலாளர் ஏ. வி. ரகுநாதன், வேல், திருத்தணி மார்க்கெட்டிங் சொசைட்டி தலைவர் புஷ்பராஜ், மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் ஜெயசேகர் பாபு, நகர பொருளாளர் சுந்தரபாண்டி, முன்னாள் கவுன்சிலர்கள் கேபிள் சுரேஷ், நாகூர் பிச்சை, ராஜேந்திரன், ரமேஷ் உட்பட வட்ட செயலாளர்கள் தாமு, ஆட்டோ பெருமாள், ANA சங்கர், ராமசாமி, ஏமகுமார், ராமு, ஏமாத்ரி, சக்திவேல், திருமால், கதிர்வேல், பார்த்திபன், மனோஜ், ஜெயக்குமார், சபீர் சரவணன், இஸ்மாயில், வினோத், அதிமுக முக்கிய பிரமுகர்கள் முத்துப்பாண்டி, புள்ளி செல்வராஜ், 4வது வார்டு வட்டப்பிரதி மணிகண்டன் உட்பட அதிமுக முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த 7 வார்டு, இந்த 13 பூத்துக்கு சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளை மட்டும் பார்த்து ஆலோசனை வழங்க வந்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் இந்த அவருடைய ஆலோசனைகளை பெற்று வார்டு செயலாளர்கள் உங்களுடைய பகுதியில் இருக்கின்ற பூத்து செயலாளர்களோடு ஒருங்கிணைந்து பூத்து செயலாளர்கள் அமைக்கப்பட்டிருக்கின்ற பாசறை இளம்பெண்கள் இளைஞர் பாசறையுடைய செயலாளர்களோடு ஒருங்கிணைந்து அந்தந்த பகுதியில் இங்கே குறிப்பிட்ட இந்த வாக்காளர்களை சந்தித்து வர இருக்கின்ற தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை நாம் அடைய வேண்டும் என்பதற்கு அங்கமாக இந்த கூட்டம் நடைபெறுகிறது. எனவே இப்பொழுது சிறப்புமிக்க கூட்டத்திலே இங்கே ஆலோசனைகளை மாவட்ட கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் ஆலோசனையை வழங்கியுள்ளார்கள். அந்த ஆலோசனைகளை பின்பற்றி உங்கள் வார்டுகளை நீங்கள் நல்ல முறையில் நடத்தி வெற்றி பெற செய்ய வேண்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதுதான் அதுக்கு நம்ம எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று தலைமையிலிருந்து வழிமுறை சொல்லியிருக்கிறார்கள். அதுக்காக இந்த கூட்டம், அதுக்காக நம்ம வார்டு செயலர் எல்லாரும் வரணும், DLAக்கு வரணும், அந்த வார்டுக்கு உட்பட்ட நிர்வாகிகள், அணி நிர்வாகிகள், அந்த வார்டுக்கு உட்பட்ட கவுன்சிலர்கள், மற்ற முக்கிய பொறுப்பாளர்கள் வரணும்னு சொன்னோம். இதை ஒரே இடத்துல நகரத்துக்கு கூட்டமாவோ இல்லை மாவட்டத்தோட கூட்டமாக நகர செயலாளர்கள் கொடுத்துருக்கலாம். அப்படி கொடுத்தா அது சரியா இருக்காது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். தனித்தனியாக சொல்லணும்னால இப்படி 13 பூத்துகளாக பிரித்து 7 வார்டுகளாக பிரித்து அமைப்பு செயலாளர் நாங்கள் எல்லாரும் இங்கே நேரடியாக சந்திக்கிறோம். இது இன்னைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலையில் நம்ம ரொம்ப கவனமாக செயல்படுத்தி காலக்கட்டத்தில். அதனால தான் இது இப்படி திட்டமிட வேண்டும், சரியான முறை பணியாற்ற வேண்டும். இங்கே வந்திருக்கவங்க யார் 7 வார்டு செயலாளர்கள் தயவுசெய்து கை கொடுக்கணும். 7 வார்டு செயலாளர் 1 2 3 4 5 2 பேர் யாரும் 6 தெரியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வரலன்னா எதுவும் தண்டனெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏதோ பிரச்சனை தான் வரலாம் போகலாம். ஆனால் எல்லாரும் வரணும், அதான் நோக்கம். 7 பேர் 6 பேர் யாரும் வரல, யாரும் 10 வரலையா? சரி, ஓகே. இப்போ BLAக்கள், இப்போ நம்ம ஒரு பூத்துக்கு ஒரு DLA வச்சிருக்கிறோம். DLA என்ன தெரியும் நினைக்கிறேன். BLA தெரியுமா? யாராவது BLA வந்துருக்கீங்களா? இங்கே பூத் லெவல் ஏஜென்ட் யாராவது ஒரு வார்டுக்கும் 4 ஃபார்ம் 5 ஃபார்ம் 8 ஃபார்ம் கட்சியில் உறுப்பினர் சேர்த்துருக்கோம். அவங்க உறுப்பினர்கிட்ட முழுமையாக கொடுத்தீங்களா செக் பண்ணுங்க. அந்த உறுப்பினர்கிட்ட இருக்கவங்கள கூப்பிடுங்க.
அந்த பூத்தில் அந்த வார்டில் இருக்கவங்க ஒரு வார்டில் நான் 8 ஃபார்ம் சேர்த்தோம்னா 4 ஃபார்ம் ஒரு பூத்துக்கும் 4 ஃபார்ம் இன்னொரு பூத்து இருக்கும். அந்த 4 ஃபார்மில் 100 உறுப்பினர்கள் பென்ட்ரைவில் நகர செயலர்கிட்ட 6 உறுப்பினர்கள் டீட்டெயில் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருந்தாலும் தெரியலன்னா வாங்கிக்கலாம். அந்த பென்ட்ரைவில் உறுப்பினர்கள் சேர்த்தவெல்லாம் அழைத்து யார் இளைஞர்கள், யார் பெண்கள், யாரால் வேலை செய்ய முடியும், யார் உங்களுக்கு அந்த பகுதியில் அந்த தேர்தல் காலம் என்று சொன்னாலும் சரி, கட்சி நிகழ்ச்சி, போராட்டம், ஆர்ப்பாட்டம், கட்சியில் ஆர்வம் உள்ளவர்கள், இளைஞர்கள், ஐடி விங்கு, பாசறை, மகளிர், இவங்களெல்லாம் ஒருங்கிணைத்து இந்த பூத் கமிட்டியை சரியான முறையில் நீங்கள் நிர்மாணிக்க வேண்டும். இதை நாங்கள் ஒப்புதல் கொடுத்த பிறகு நீங்கள் போட முடியும். இன்றைக்கி தலைமையிலேருந்து ஒரு பொறுப்பாளர் மாவட்டத்துக்கு போடுவாங்க, அவங்க தொகுதிக்கு வருவாங்க, ஒவ்வொரு பூத்தாக வருவாங்க. அது முதல்ல நாங்கள் பார்த்து ஓகே சொன்ன பிறகு அவங்களும் செக் பண்ணுவாங்க தலைமையிலேருந்து. ஃபார் எக்ஸாம்பிள் தலைமையிலேருந்து செக் பண்ணும்போது இந்த திருத்தணி நகரத்தில் 39 பூத்தில் ஒரு 5-6 பூத்து சரியில்லைன்னா அதை மாற்றப்படும். அந்த மாதிரி சூழ்நிலை வரக்கூடாது. அது சரியாக போனதுனால தான் நாங்கள் மெனக்கெட்டு 7 வார்டு 13 பூத்துக்கு ஒரு பாயிண்ட் போட்டு நீங்கள் நிகழ்ச்சி நடத்திருக்கோம். இது தொடர்ச்சியாக பூத் வைஸாக வர போகிறோம், வார்டு வைஸ் வர போகிறோம். வார்டு வைஸ் ஒரு வார்டாக 27 வார்டு நேரடியாக பூத் கமிட்டி சரியாக இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்து சரியாக இருந்தால் மட்டும்தான் இந்த நோட் புக் ஒரிஜினல் கொடுக்கப்படும் என்ற நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை நம்ம சரியான முறை பணியாற்றுகிறோம் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் இந்த பூத் அமைக்கின்ற பணி, பாசறை அமைக்கின்ற பணி, அந்த வார்டில் அந்த பூத்தில் இருக்கிற கட்சிக்காரங்களாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி இப்படி நமக்கு பூத் அமைக்க வேண்டும் என்று தலைமையில் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல் பாசறை பூத் வாரியாக அமைக்க வேண்டும். பாசறை இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை 25 பேர் பூத் வாரியாக உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும். இதுவும் 39 பூத்து மொத்த டவுனில். இங்கே இந்த பகுதியில் 7 வார்டுக்கு 13 பூத்து, 13 பூத்து 13 பாசறை, ஒரு பாசறை 25 பேர். 25 பேர் 18லேருந்து 30 வயசு சேர்க்கணும். அவங்க அந்த வாக்காளர் பட்டியலில் 8 ஓட்டோ 6 ஓட்டோ இருந்தால் அதுலேருந்து 25 பேர் ஒரு பூத்து மாற்றி சேர்க்கக்கூடாது. பக்கத்து பூத்தில் இருக்கிற இந்த பூத்தில் சேர்க்கக்கூடாது. ஒரே வார்டாக தான் இருப்பாங்க. இந்த வீடு வரையும் அந்த பூத்து